கரூரில் விஜயின் பிரச்சாரத்தை முறியடிக்க திமுகவின் டேக் டைவர்ஷன் திட்டம். டிவிகே நிர்வாகிகளுக்கு பரிசு பொருள்கள், டிஷர்ட்டு, மொபைல் ஃபோன் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஓரளவுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க ஓரளவுக்கு. சரி, என்ன இது விஷயம்? இப்போ தான் முப்பெரும்புழாவை நடத்தினோம், டக்குன்னு அங்கே நீங்கள் பாட்டு கூட்டத்தை போட்டால் எப்படிங்க பாஸ்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். கொஞ்சமாவது மூச்சோட கேப் வேணாமா? இப்போ தான் கூட்டத்தை திரட்டி, அதுவும் ஓரளவு கூட்டத்தை திரட்டி காட்டணும். திடீர்னு விஜய் வந்து சேலத்துக்கு போகாமல் கரூருக்கு வந்தால் கூட்டம் அள்ளுமே. அப்போ என்ன சொல்லுவாங்க? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கூட்டம் முப்பெரும்புழா, இந்த பக்கம் விஜய்க்கு வந்த கூட்டம். கூட்டமே இல்லையே முப்பெரும்புழாக்கு அப்படின்னு மக்கள் சொல்லிடுவாங்கல்ல. கூட்டு வந்த கூட்டம் இது தானாக சேர்ந்த கூட்டம். அப்போ என்ன பண்ணலாம்? அந்த நிர்வாகிகளை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் பரிசு பொருளை கொடுத்து விலைக்கு வாங்கலாம். உடனே டிவிக்கு என்ன சொல்லிட்டாங்க, நிர்வாகிகளுடைய ஃபோட்டோவெல்லாம் போடாதீங்க பேனரில், ஏன்னா இங்கே இந்த திமுகலேருந்து அழுத்தம் வருது. மாவட்ட செயலாளர் ஃபோட்டோ போட்டால் போதும், புஷி ஆனந்த் ஃபோட்டோ, விஜய் ஃபோட்டோ போட்டால் போதும்னு உத்தரவு வந்திருக்கு. திமுக மட்டுமில்லை, பிஜேபி இதில் கை தேர்ந்தது. பிஜேபி உங்களுக்கு தெரியும், போன நாடாளுமன்ற தேர்தலில் சூரத்தில் காங்கிரஸ் வேட்பாளரே விலைக்கு வாங்கி அவர் விலகிட்டார் எலெக்ஷனுக்கு முன்னாடி. அன்ன போஸ்ட்டில் பிஜேபி ஒரே ஒரு எம்பி அன்ன போஸ்ட்டில் ஜெயிக்கிறார் போன தடவை. காங்கிரஸ் இத்தனை ஆண்டு காலம் நாட்டை ஆண்ட காங்கிரஸுக்கே அந்த கதி. அப்போ டிவிகேவில் சரி, எல்லா கட்சியிலையும் நல்லவங்க இருப்பாங்க, கெட்டவங்க இருப்பாங்க, பணத்துக்கு மயங்கிறவங்க எல்லா கட்சியிலும் இருப்பாங்க. அவங்கள வளர்ப்பதற்கான வேலை இப்போ செந்தில் பாலாஜி சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அதையும் தாண்டி வாகனங்கள்லாம் வருது இல்லை, டேக் டைவர்ஷன் படத்தில் போடுற மாதிரி சாலை பணிகள் நடக்குது, டேக் டைவர்ஷன் சொல்லி அந்த கூட்டத்துக்கு ஆள் வரக்கூடாதுங்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த வேலையை இன்றைக்கி திமுக தலைமை பண்ணதாக வரக்கூடிய செய்திகள். இன்னொரு பக்கம் விஜய்க்கு போட்டியாக உதயநிதி மண்டல மாநாடுகளை நடத்த போகிறார். நீங்கள் கேட்கலாம், புளியை பார்த்து பூனை சோடு போட்ட மாதிரி, ஏங்க விஜய் சூப்பர் ஸ்டார், அவருக்கு கூடும், உதயநிதிக்கு எப்படிங்க கூடுனா? கட்டுக்கடங்காத பணம் இருக்கிறது, பணத்தை வைத்து ஆட்களை கூட்டு வரும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இளைஞரணியை பலப்படுத்துவோன்னு இப்போ திமுக நினைக்குது. அங்கே பார்த்தா இளைஞர்கள் கூட்டம் பொங்கி வழியுது, இங்கே இளைஞர்களே வரமாட்டாங்க. எந்த அடிப்படையில் திமுகவின் பக்கம் இளைஞர்கள் வருவார்கள்? இவருடைய கொள்கை என்ன? நல்லா யோசனை பாருங்கள். நேராக உதயநிதி வந்தார், எம்எல்ஏ ஆனார், அமைச்சர் ஆனார், துணை முதல்வர் ஆனார். நம்மளும் போனால் சம்பாதிக்கலாங்கிற எண்ணிக்கையில் வருவார்கள். தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு இருக்க மாதிரி விஜய் அசத்தி கொண்டிருக்கிறார்.